தரின் சுவாமி விவேகானந்தர் தனது புத்தகம் ராஜயோக சூத்திரத்தில் 210வது பக்கத்தில் உள்ள பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் சாதன பாதம் 32ஆம் சூத்திரத்துக்கு கீழ்கண்டவாறு விளக்கம் அளிக்கிறார். அகமும் புறமும் தூய்மை, மன திருப்தி, தவம், அறிவு நூல் கற்றல், ஆண்டவனை சரண் புகுதல் ஆகிய 5 நியமம் விதித்தன செய்தல் எனப்படுவன. புறச்சுத்தி உடலை பரிசுத்தமாக்கும். இதனோடு அகச்சுத்தியும் வேண்டும். அகச்சுத்தம் புறச்சுத்தத்திலும் சிறந்தது. அகச்சுத்தமின்றி புறச்சுத்தத்தினால் பயனில்லை. அஷ்டாங்க யோகத்தில் 2வது படியாகிய நியமத்தில் முதல் விதியாக அகச்சுத்தம் வருகிறது. இந்த அகச்சுத்தம் இல்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி சுருளிமலை யோகிகளும் சேந்தமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளும் பவகாரி பாபாவும் மாதக்கணக்கில் ஒரு குகையினுள் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்திருக்க முடியாது. அஷ்டாங்க யோகத்தின் 3வது 4வது படிகளான ஆசனத்தையும் பிராணாயாமத்தையும் மூச்சு பயிற்சி அல்ல, விண்வெளியின் பிராணசக்தியில் வாழ்வது மாதக்கணக்கில் செய்திருக்க முடியாது. நான் விளக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உள் சுத்தத்தை அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட மனிதனின் இரத்தத்தில் வேண்டாத உப்புக்கள் இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்று விடுகிறது. கடயோக முறையான பஸ்தியினாலோ அல்லது வேறு உபாயங்களாலோ பெருங்குடலை பூரணமாக சுத்தம் செய்துவிட முடியும். இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளியின் பிராணசக்தியிலேயே வாழ்கிறான். நாம் 600 கோடி மக்களும் இந்நிலையை அடையும்படியாக இயற்கை நமது உடலை படைத்திருக்கிறது. நாம் தான் தவறான கல்வி முறையினால் கடந்த 200 வருடங்களில் ஒரு தலை சிறந்த கலையை இழந்து நிற்கிறோம். சந்திர மண்டலத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் போல கடைசி பூகம்பங்களினால் நமது பூமி சமுத்திரங்களை இழந்துவிடப் போவது நிச்சயம். அது நாளையோ அல்லது சில 1000 வருடங்கள் கழித்தோ நடக்கலாம். ஆனால் நிச்சயம் நடக்கும். துருவங்களில் மட்டுமே அப்போது நீர் இருக்கும். அந்த நிலையிலும் மனித சமுதாயம் வாழத் தகுந்தபடி இயற்கை பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலை தயாரித்து வைத்திருக்கிறது. அதை உணர்வதே யோகமாகும். பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். திருவள்ளுவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய மேற்படி குரலுக்கு பூகம்பத்தினால் உலகில் உள்ள மக்கள் துன்பப்படும் போது பண்புடையவர்களை சார்ந்து வாழும் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதும் ஒரு பொருத்தமான விளக்கமாக இருக்க முடியும். விவேகானந்தரின் ராஜயோகம் 119வது பக்கத்தில் பதஞ்சலி யோக சூத்திரம் சமாதி பாதம் 2வது சூத்திரத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு. யோகம் எனப்படுவது சித்தத்தினது விருத்திகளை ஒடுக்குதல் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது. வணக்கம் ஐயா. வணக்கம். 124வது பக்கத்தில் சித்தம் 5 ஐவேறு வகைப்பட்ட வடிவங்களாக வெளிப்பட்டு தோன்றும். அவையாவன சிதறண்ட நிலை, இருண்ட நிலை, கொண்டு கூட்டு நிலை, ஒரு வழிப்பட்ட நிலை, ஒடுங்கிய நிலை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றின் விளக்கமாவது: சிதறண்ட நிலை தொழில் செய்யும் வடிவம். இதன் இயற்கை இன்பமும் துன்பமும். இதுவே மனிதனின் பிறவி நிலை. இதுலதான் இதுல எல்லாரும் இருப்பாங்க. அதுதான் தொழில் செய்யும் வடிவம். என்ன தொழில் செய்யறீங்களோ அதெல்லாம் தொழில் செய்யும் வடிவம். பணம் தேடுறது தொழில் செய்யும் வடிவம். இப்படிலாம் இருந்துகிட்டே இருக்கும். இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இது கேவலமான பிறவி நிலை தான் இது. அதனாலதான் ஒரு கட்டத்துக்கு மேல பணம் சம்பாதிக்கிறது நிறுத்தணுங்கிறது. பணம் ஒரு சிறிய தேவைதான். அதான் பணம் வந்து மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு சிறு மரியாதை கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு அதுவே இல்லை, அதுவேதான் போயிடுச்சு. சரி, 2வது மந்த நிலை. இது இருண்ட நிலை. இது மந்தமான தீ செயலை நாடும். இது பிசாசரின் இயற்கை நிலை. எல்லாமே மந்த நிலைக்கு என்னென்ன மந்த நிலைன்னா என்ன? எல்லா தீய செயல்கள், நல்லதை செய்ய விடாம செய்தல், இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டே போலாம். அது இதுல இந்த 2 நிலையிலே 100க்கு 99 பேர் வந்துருவாங்க. யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த பரிணாம அறிவியல் இது வந்து ஏற்கனவே இருந்த கலைகள் 200 ஆண்டுகளை இழந்துட்டோங்கிறாரு. இப்ப 200 ஆண்டுகளாக இவ்வளவு பாதிப்பா நமக்கு? ஆமா. அதனால வெள்ளைக்காரன் வந்து உள்ள போகுது. எந்த ஒரு நாட்டுக்காரன் உள்ள போகுதுறானோ அந்த நாடு நாசமா போயிடும். இந்த எந்த ஒரு நாடும் அந்த நாட்டுக்குள்ள போதா நாட்டை அடிச்சுட்டு அவனுடைய ஒழுக்கமின்மையை தான் நீங்க புதுக்கிட்டு போவா. அதுலதான் இவனுங்களை ஏமாந்துடுறானுங்க. அதுல இந்த அரசியல் போய் விளக்கார அறிவாளிக்கிற மாதிரி நினைச்சு நாசமா போயிட்டாங்க. அவன் நாட்டு ஒரு முட்டால ஒரு ஐயாக்கியான எவனும் கிடையாது. அவனால எந்த வாழலாங்கிற ஒரு வாழ்க்கை, எப்படி வேணாலும் சுதந்திரமா எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிற ஒரு எல்லை ஈடுபாடு இல்லாத வாழ்க்கைங்க அது.
அது பிடிச்சிருக்குதுங்க. என்ன பண்றதுங்க? இதுல ஒரு ஒழுக்கமான தன்மை இருக்குதுங்க. அது ஒழுங்கற்ற தன்மைங்க. ம். கட்டுப்பாடு அப்படி இல்லைங்க. அந்த அந்த ஒழுக்கமற்ற தன்மை பார்த்து இந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்புறம் மக்களும் அதை பின்பற்றி வாழ ஆரம்பிச்சிட்டோங்க. அதுதான் இப்ப நாடு மன்னர் நாசமா. வழியோ, மக்கள் வழிங்க. அப்ப அதுல வந்து இப்படி ஒழுக்கமற்ற வாழ்க்கை எது நீங்க எது ஒழுக்கம், எது ஒழுக்கம் இல்லை, எவன் நல்லவன் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. சும்மா பேசிக்க வேண்டியது. இதுல மதம் வேற சேர்ந்துக்குது. மதம், சாதி, அரசியல் எல்லாம் இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்படித்தான் இந்த இயற்கை உண்டு பண்ணி, இப்படித்தான் மனித குலத்தை அழித்து, அவனை சிந்திக்க விடக்கம் செய்து, அவனை சாகடிக்கிறது. அது தமிழ் மூலமா தான் இது சொல்ல வேண்டியது இருக்குது. அது எக்கச்சக்கமான பிரச்சனை உண்டாக்கும். தமிழ்ல தான் இந்த விஷயமே இருக்கு. தமிழ்ல தான் இந்த தெளிவு இருக்குது. தமிழ்ல தான் இந்த மருத்துவமே இருக்கு. நீர் மருத்துவத்தை எப்படி செய்யணுங்கிற விஷயம் இங்கதான் இருக்கு. இன்னும் தமிழர்களுக்கு இது தெரியாத பொழுது அப்ப என்ன? அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா பழி எடுக்குது எல்லாத்தையும். உயர்ந்த நாகரிக மொழியில இது வச்சிருக்குது. ஏன் இந்த இந்த கலை வேற மொழியில ஏன் இல்லை? ஏன் இந்த கலை வேற மொழியில இல்லை? திருவள்ளுவர், திருமூலர் ஏன் மற்ற நாட்டில் இல்லை? இல்லை எல்லாம் போச்சே. நம்ம தமிழ்ல எல்லாம் வந்திருக்குது எல்லாமே. அது திருமந்திரம் நம்மகிட்ட இருக்கு, திருக்குறள் நம்மகிட்ட இருக்குது, பதஞ்சலி மொழிபெயர்ப்பும் இருக்குது. அந்த பதஞ்சலி முனிவர் நம்மளோட பதஞ்சலி முனிவர் நம்மளோட சேர்ந்தவர். அவருக்கு 2 மொழியும் தெரியும், சித்தர்களுக்கு 2 மொழியும் தெரியும். அப்படின்னா இறைவனால் படைக்கப்பட்ட மொழிங்களா? தமிழே முதல்ல இறைவனால் படைக்கப்பட்ட மொழிங்களா? இயற்கையாக உண்டாகியோ இறைவனால் படைக்கிறதும் இல்ல, சூரியனால் படைக்க அது இயற்கையாக பரிணாமத்தில் வளர்ச்சி அடைந்து 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 வரும். எந்த மொழியும் இறைவனுக்கு இதுக்கு சம்மந்தம், இறைவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்படி சொல்லலாம். அது பரிணாம வளர்ச்சியில் இறைங்கிறது ஒரு ஆற்றல். அப்படிதான் இறைவனை ஏதோ ஒரு மனிதங்கிற மாதிரி ஏதோ ஒரு அது என்னவோ அவரது இலக்கணம் எழுதணும் அப்படியெல்லாம் போய் சிக்க கூடாது. இவன் சொல்லுவான் எல்லாருமே எல்லா இயற்கையுமே இந்த தமிழுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது. அதனாலதான் சிவனை பற்றி சிவன்கிறது அவன் ஒரு சிவன்கிறது அவன் ஒரு மனிதன் தான். அவன் யோக மனிதனாக இருந்திருக்கலாம். முருகன் யோக மனிதனாக இருக்கலாம். முருகன் மேலே பாட்டு இருக்கு, சிவன் மேல பாட்டு இருக்கு. சிவனே வந்து தமிழை வளர்த்ததாகவும் பாடல் கதைகள் இருக்கு. 64 புராணங்கள். முருகன் போச்சுங்க. அதனால எனக்கு விஷ்ணு இயற்கைன்னு வராம இறைவன் வந்துடுறதுங்க. இல்ல காரணம் அந்த மண்டையில தவறான சிந்தனை, என்னமோ கடவுள் அப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரியும். அப்புறம் இவ்வளவு சீரழிஞ்சிட்டு இருக்குது தமிழ் வந்து காப்பாற்ற வேண்டியதானே. ஒரு உலக புகழ் பெற்ற மொழி, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழி, உலகத்தினுடைய அனைத்து மொழிகளுக்கும் மூலமொழி. இந்தியாவில் உள்ள அத்தனை மொழிகளுக்கும் தாய்மொழி, உலகத்தினுடைய அனைத்து மொழிகளுக்கும் மூலமொழி. 2 மொழிக்கு தான் மொழி இலக்கணம் இலக்கண நூலே இருக்கு. 2 மொழிக்கு தான் இலக்கண நூல் இருக்கு. ஒண்ணு தமிழுக்கு இலக்கண நூல் இருக்குது, தொல்காப்பியம். சமஸ்கிருதத்துக்கு இலக்கண நூல் இருக்குது, பாணினியம். அந்த பாணினியத்தை பாணினியமே இலக்கண நூல். அவர் எழுதியவர் பாணினியம், அது சமஸ்கிருதத்தில் எழுதினார். தமிழுக்கு தொல்காப்பியம் இருக்குது, நன்னூல் இருக்குது. ஆக இலக்கண தரம் எழுத்தோசையும் சொல்லோசையும் 2மே இருக்குது. 2வது வந்து சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம் இல்லை, பேச்சு வடிவம் தான். இதுதான் இதுதான் இயற்கை தன்மை. அது வந்து யோக மக்களை புரிந்து கொள்வதற்காகவும் சித்தர் பெருமக்களை கூப்பிடுவதற்காகவும் அது தொழில்நுட்ப மொழி. அது வந்து வாழ்வியலுக்கு வராது, வாழ்வியல பேசிக்கு வராது. அது வந்து ஒரு மொழி மாற்றம் செய்வதற்கும் ஒரு இடைமொழியாக ஊடமொழியாகத்தான் அது பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது இருக்கிற சில எழுத்துக்கள் ஒரு 6-7 எழுத்துக்கு நமக்கு தேவைப்படுது, சப்தத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. எந்த மொழியிலும் இருக்கிற சிறப்புகளை நம்ம கையாள வேண்டும். அதாவது தமிழ் மொழியில் இருக்கிற கலைச்சொற்கள் ஆங்கிலத்தை விட அதிகமாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். இப்ப ஆங்கிலத்தினுடைய கலைச்சொற்கள், ஆங்கிலத்தினுடைய அகராதி, அதுதான் பேரகராதி, அதெல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி சொல்றோம். அதை விட தமிழ்ல இருக்குங்கிற அளவுக்கு நம்ம தமிழை கொண்டுட்டு போகணும். அதனால யார் கண்டுபிடிச்சாலும், இப்ப நான் வந்து தன்மின் கண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். தானாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுகின்ற ஒரு சிறு துளை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரே ஒரு மூலக்கூறு, அந்த மூலக்கூறு வெளிப்பாடு என்னவா இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து ஒரு மூலக்கார் வந்து ஒரு மூலக்கூறு.
பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 மில்லி வாட்ஸ் அவுட்புட். ஒரு மனிதனுக்கு சராசரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 500 வாட்ஸ் தேவை. 500 வாட்ஸ் ஒரு வீட்டுக்கு 500 வாட்ஸ் தேவை. அது ஒரு மணி நேரத்துக்காக இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ்னு வச்சுன்னா கிட்டத்தட்ட 1200 500 வாட்ஸ்னு வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை யூனிட் ஒரு நாளைக்கு 500 வாட்ஸ்னா அரை யூனிட், ஒரு மணி நேரம் அரை யூனிட். அப்போ 24 மணி நேரத்துக்கு பார்த்தா ஒரு 12 யூனிட் நமக்கு தேவை அப்படின்னு ஒரு கணக்கு. சும்மா அது சொல்கிறேன். இப்போ நான் உருவாக்கி இருக்கிற இயற்கை ரகசியத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு துளி தண்ணீர் பல கோடி 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 மில்லி வாட்ஸ் இருக்கு. அப்படிதான் விஞ்ஞானம் சொல்லுகிறது. 1 கிராம் தண்ணியில் இத்தனை மூலக்கூறு இருக்கு. இப்போ ஒரு மூலக்கூறுடைய அவுட்புட் அது வெளியிடணும்னா எப்படி இருக்கு, அது எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் இப்போ நான் டெக்னிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாதீங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரே ஒரு கிராம் தண்ணியிலிருந்து ஒரு மூலக்கூறினுடைய அவுட்புட் வந்து 10 மில்லி வாட்ஸ்னு சொல்லிட்டு எரிச்சு காமிச்சிட்டேன் நான். அப்புறம் ஒரு எல்இடி லைட் எரிச்சு காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அது வந்து ஒரு 80 மில்லி வாட்ஸ் 100 மில்லி வாட்ஸ் சக்தி இருந்தால் தான் அது எரியும். 100 மில்லி வாட்ஸ் சக்தி இருந்தால் தான் ஒரு எல்இடி எரியும். எல்இடி லைட் பச்சை. அது குறைஞ்சபட்சம் 3 வோல்ட் வேணும். 1 கிராம் தண்ணியிலேருந்து யாரும் 3 வோல்ட் எடுத்ததே கிடையாது. நான் எடுத்திருக்கிறேன். எடுத்து லைட் எரிவிச்சு காமிச்சிட்டேன் நான். இயற்கை இது யாருமே கவனிக்கல. அதாவது 1 கிராம் தண்ணீர் யாரும் சிந்தனையே பண்ண முடியாது. என்னது ஒரு சொட்டு தண்ணி என்னடா பண்றது, எந்த விஞ்ஞானியும் சிந்திச்சிருக்க மாட்டான். எந்த விஞ்ஞானியும் அதோட 1 கிராம் தண்ணீர் என்னடா இருக்குது, என்னடா தண்ணி 1 கிராம் தண்ணி அதே இதுக்கு கேள்வியே கேட்பாங்க. 1 கிராம் தண்ணி மின்சாரம் எடுக்குன்னு கேட்டு பாருங்க, எவனும் அப்படியே ஆம்பாங்க. நான் அதே 1 கிராம் தண்ணியை 10ஆ பிரிச்சேன். இந்த 1 கிராம் தண்ணி எனக்கு அதிகம். அந்த கம்பி வைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்ல. 1 கிராம் தண்ணிங்கிறது என்னன்னு தெரியும், ஒரு சொட்டு தான். அதுல 2 கம்பியை நிறுத்தணும்னா இடம் வேணும் இல்ல. அதனாலதான் நான் 1 கிராம் வச்சேன். அதுவுமே இல்லாம சுவாசம் இருக்குல்ல, சுவாச ஈரப்பதத்திலே வந்து மின்சாரம் எடுக்கலாம். நமக்கு தவிர ஈரப்பதம் தேவை. என்னது ஒரு மூச்சு காற்று ஈரப்பதம் இருக்கு. வாயில் ஊதினீங்கன்னா ஈரப்பதம் வரும். எல்லாமே ஈரப்பதம் தான். நான் எதுக்கு சொல்லணும், அதுலேயே பல கோடிக்கணக்கான நீர் துகள்கள் இருக்கிறது. அதை உள்ள நினைக்கிறதுக்கு அந்த கம்பியை நினைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா. சரி, ஒரு வாய் தின்னு அப்படிங்கிறோம், அதுக்கு ஒரு பல்லு வேணுங்கிறோம் இல்லையா. அது மாதிரி தான் இந்த 2 கம்பி நிறுத்திருக்க தான் இந்த 1 கிராம் தண்ணி வைக்கிறேன். இதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த ரெகுலேஷனுடைய கண்டுபிடிப்பை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதை வந்துருச்சு. அதை தான் நான் கட்டுரை எழுதிட்டு இருக்கிறேன். இது யாராவது படித்து பார்ப்பாங்களான்னு பார்த்துட்டு நான் வேறு ஃபேஸ்புக்கில் போட்டுகிட்டே வரேன். ஃபேஸ்புக்கில் போடுறேன், வாட்ஸ்அப்லேயும் போடுறேன். யாரை பார்த்துட்டு எல்லாரும் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் இருக்கேன். அவங்க கூட தான் காட்டுறேன். அவங்களே இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, யாருமே இயற்கையை புரிந்து கொண்டு அதிலிருந்து ஆற்றலை எடுக்கலாம் அப்படிங்கிறதுதான். ஆனால் அது மலிவாக இருக்க வேண்டும். அது மக்களுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறோம். நீ ராஜாவுக்காக மன்னருக்காக கண்டுபிடிச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ மக்களுக்காக மலிவாக இருக்கணும். இப்போ நான் கண்டுபிடிக்கல மிக மிக மலிவு கேவலமாக இருக்கும். அது வந்து இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படித்தான் நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கும். அதுதான் இப்போ இருக்கிற கண்டுபிடிப்பு அத்தனையுமே ஒரு சாதாரண செல்ஃபோனை தவிர எல்லாமே மேடம். அப்போ செல்ஃபோனும் ஒரு 5000 கிடைச்சிருச்சு. நீ 5000ங்கிற ஒரு மதிப்பு கிடையாது. இன்னைக்கு 5000 சம்பாதிக்கவும் யாரும் இருக்க முடியாது. 5000 சம்பாதிக்கவன் யாரும் இருக்க முடியாது. பிச்சைக்காரனா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சிடுறான் பிச்சை எடுத்து. சரி, எதுக்கு? ஆமாம், அந்த அளவுக்கு போயாச்சு. நம்ம கௌரவம் பார்க்கறதுனால வேலைக்கு போகிறோம், அதுக்கே 5000 கிடைச்சிருக்கு. பிச்சைக்காரன் கௌரவமாக பார்க்கறதுல தினம் 1000 ரூபா சம்பாதிச்சிடுறான். இது இவங்க பாருங்க, 3ஆம் நிலை பாலினம் அந்த பெண்கள் ஆண்களும் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க. எப்படின்னா வலுக்கட்டாயமா பிச்சை எடுக்கிறாங்க. பிடிக்கிட்டே போயிடுறாங்க. இளைஞர்களை பார்த்து கை விட்டு சோப்பு விட்டு பணத்தை எடுத்துட்டே போயிடுறாங்க. என்னடா கொடுமையா இருக்குதுங்க. அவர் யாரும் அவங்க தடை செய்யறது இல்லை. அவங்க கேட்டே வரவே கூடாது, யார்கிட்ட அப்படி பண்ணவே கூடாது. அத்துமீறல் இதெல்லாம் அவங்க பண்றாங்க. நான் பார்க்குறேன் ஒவ்வொரு வண்டியில் ரயிலில் பார்த்து அவங்க பண்ற அட்டகாசத்தை பார்த்தீங்கன்னா பிடிக்கிட்டே போயிடுறாங்க. பரசு எடுத்து
10 ரூபாய் அப்புறம் என்னங்க ஐயா பண்றது? அவங்கள யாரும் வேலைக்கு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. அப்புறம் அவங்க மனசு வக்கரமா மாறிடுதுங்க. என்ன பண்றாங்க? அவங்கள அவங்க அது அது ஒதுக்குறோம்ல. அவங்களா அது அவங்களுடைய அவங்க அதுக்கு திருடுறது, ஏமாற்றுவது, புடுங்குவது இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியல. அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. ஆனா மதிக்கிறது இல்லையேலங்க நான் 9 போகுதுடா, அப்படி இப்படின்னு தவறா பேசுறா. அது வலிக்குமாட்றக்குது மனசு. இப்படி மாறிடுறாங்க. ம். அதுக்காக வந்து இளைஞர்களை போய் திருடுவது, பணத்தை புடுங்குவது, என்னன்னா எல்லாம் சமூக அக்கிரமல பண்றாங்களே இல்லையா? ஆமாங்க. பணத்தை புடுங்குறது, அடேங்கப்பா! இதை என்ன எந்த சட்டம் போட்டு தடுக்குறீங்க இதெல்லாம்? அப்படியே அதுல அத்துமீறல் இல்லையா? எந்த நாட்டிலும் இப்படி நடக்கிறது இல்லைங்க. நம்ம நாட்டுல இது இப்படி. நம்ம நாட்டுல இது இவ்வளவு மோசம் நடக்குது. நம்ம நாட்டுல மோசம். பிச்சை எடுக்கிறாங்களா? அவங்க பிச்சை எடுத்துட்டு போறாங்க. அது பிச்சையா எடுக்கிறாங்க. அவங்க மிரட்டி பண்றாங்க. அது கல்லூரி பசங்க 15 வயசு 16 வயசு போய் பிடிக்கிறாங்க உள்ள விட்டு. பார்த்தேன் நான். இதெல்லாம் வந்து சமூக ஒழுக்கமா என்ன? இது வந்து இயற்கையினுடைய கேவலம்னு சொல்லலாம். ஆனா மற்ற மற்ற நாட்டிலேயே ஆம்பளைங்க இருக்கா, இப்படி இருக்காங்க. 3ஆம் பாலினம் இருக்காங்க இல்லையா? அவங்க யாரும் அந்த மாதிரி பண்றது இல்லையே. இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது இல்லையே. ம் சரி. இப்ப நான் அதை பத்தி சமுதாய பிரச்சனை பத்தி பேசுறது இல்ல. இதெல்லாம் இப்படி சில ஒழுங்கு எண்ணங்கள். இது இயற்கை பண்ற அட்டகாசங்கள் இதெல்லாம். ஏன் இயற்கை அவங்களை அப்படி உண்டாக்கணும்? இப்ப இயற்கையுடைய குற்றம் தானே அதெல்லாம். ம். இப்ப இயற்கையுடைய ஒத்துழைப்பு இல்லாம அந்த பாலினம் மாறாது இல்லையா? ஆண் உடல் பெண் மனசு, பெண் உடல் ஆண் மனசு. எப்ப மாறுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 வயசு 12 வயசுக்கு அப்புறம் தான் அது மாறும். அது வரைக்கும் இப்ப ஆண் குழந்தைன்னு சொல்றான். அது அந்த 13 வயசுல அதுக்கான உறுப்பு மாறல அப்படின்னா அது அவ்வளவுதான். பெண்ணும் அப்படித்தான். அந்த 12 வயசு 13 வயசுல பெண்ணுக்கான தன்மையில வந்துடணும். ஆணுன்னா ஆணுக்கான தன்மை வந்துடணும். அங்கதான் வந்து ஆண் குழந்தை பிறந்துட்டு நினைச்சு நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது. பெரும்பாலும் அப்படி நடக்க போறது இல்லை. ஆண் குழந்தை பிறந்துட்டு அது ஆணாத்தான் இருக்கும். பெண் குழந்தை பிறகு பெண் ஆனால் அங்கதான் இயற்கையை வேட்டு வைக்குது. இயற்கை அது ரொம்ப எவ்வளவு வலிக்கும் பாத்தீங்களா? நெனச்சாலே வலிக்குதுங்க. அப்படியெல்லாம் நம்ம பக்கத்துல நடந்ததுன்னா, நம்ம வீட்ல நடந்தா எவ்வளவு வலிங்க நெனச்சாவே. இயற்கை அது ஒரு ஒரு பண்ணுதுங்க. இயற்கை பண்ணுதுங்க. 13 12 வயசு வரைக்கும் தெரியவே தெரியாது. யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. விஞ்ஞான ரீதியா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எதுலையுமே மரபணுல கூட கண்டுபிடிக்க முடியாது. என்னது? நான் நினைச்சிட்டு இருப்பேன் அது பொம்பளை குழந்தை நினைச்சிட்டு இருப்போம். அல்லது ஆம்பளை குழந்தையும் நினைச்சிட்டு இருப்போம். அப்போதான் மாறுது. நல்ல வேலை. லட்சத்துல ஒண்ணுதான் அப்படி மாறுது. கோடியில ஒண்ணுதான் மாறுது. 10 லட்சத்துல ஒண்ணுதான் மாறுது. ஒரு ஊருக்கு 10 20 பேர் இருக்காங்களே இல்லையா? அது எங்கேயோ இருப்பாங்க. பிறக்கறதெல்லாம் அப்படி பிறக்கிறது இல்லை. ஆனா அது உண்டாக்குறது யாரு? இயற்கை தானங்க. யார் மேல குற்றம்? அப்ப இயற்கை தான் அந்த வேலையை மரபணு பண்ணுது. என்னமோ கோளாறு ஆயிருதாட்டக்குது. மன ஊனமாட்டங்க, உடல் ஊனமாட்டம் மரபணு இயற்கை என்னவோ இயற்கை பண்ற அட்டகாசம் இது. இயற்கை பண்ற தப்பு இது. இயற்கை தவறான வழியில் கொண்டுட்டு போகுது. நாம தான் இயற்கையை சரி செய்ய வேண்டும். நாம தான் இயற்கையை சரி செய்ய வேண்டும். அதே மாதிரி அது மாதிரி நிறைய இயற்கை பண்ணுகிற தவறுன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இயற்கை பண்ற தப்புன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்குது. இயற்கை எப்படி ம். மனித குலத்தை தவறாக எடுத்து கொண்டு போய்கிறதுன்னு தனியா இருக்கு. அப்படிதான் நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து மனதை வந்து மனம் அலையுது இல்லையா? அந்த மனதை நம்ம அதன்படி போனோம்னா என்ன ஆகுது பாருங்க. இப்ப நாமளே அதுக்கு உதாரணம். இப்ப இயற்கை பண்ற குற்றம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. மனம் கண்டபடி அலைஞ்சிட்டே இருக்குது. அது வந்து அங்க படம் இங்க படம் அது உணவு மேல போறது வர்றது ஆட்டம் போடுறது சும்மா இதெல்லாமே யாரு பண்றாங்க தானே. மனசு தானுங்க. உம் இயற்கை மேல தவறு சொல்றோம். நாம ஏன் அது ஒழுக்கமா வாழ்றதில்ல? ஆசைகளை வளர்த்துக்கிட்டா ஆசைகளை வளர்த்துக்கிறது, அக்குறுமுத்து பண்றது, தவறு பண்றது, குறுக்கோளில பணம் சம்பாதிக்கிறது, தவறான வழியில போறது, சும்மா அளவில்லாம திருடி வச்சுக்கிறது. என்னது அளவில்லாம? ஒரு ரவுடி வந்து ஒரு கொலை பண்ணிட்டேன்னா அப்புறம் 10 கொலை அவங்க பண்றான். ஒரு தடவை திருடிட்டேன்னு வச்சுக்க, அதே ஒரு இடத்துல என்ன 10 என்ன ஒரு கொலை பண்ணாலே மரண தண்டனை தான். 10 கொலை பண்ணாலும் ஒரே மரண தண்டனை தான். ஒன்னா ஜெயில ஓடுவீங்க. அவன் என்ன பண்ண எத்தனை ரவுடி எத்தனை கொலை பண்றான் பாருங்க. அவனும் எப்படி சாகுறான்? கொடூர நோய்பட்டு சாகுறான். போலீஸ்காரனை கொண்டு போட்டேன்னா அவன் நேர டமாரன் சுட்டே போடுறான். ஒரு சாதாரண மனித கொண்டு போட்டேன்னா அவனுக்கு 10 வழக்கு இருக்கு, 15 வழக்கு இருக்கு. அவன் ஒருத்தர் கூட நேற்று கூட 2 நாளைக்கு ஒருத்தர் செத்து போனான். அவ்வளவு வழக்கு இருக்குது. அதுக்குள்ள மரணப்படி கண்டை தின்னு போட்டு செத்து போயிடுறான். அதே ஒரு போலீஸ்காரன் கொண்டு போட்டேன்னா அப்பவே நேரம் யாரையும் கேட்கறதில்ல. அப்படியே போய் டமார சுட்டு போட்டு வந்துடுறான். கேட்டா அவன் தப்பிச்சு ஓடிட்டு போய் இத்தனையும் பண்றானுங்க. காவல்துறை பண்ற அட்டகாசம் அதுக்கு மேல. மற்ற நாடுல அப்படி கிடையாது. நம்ம நாட்டுலதான் கேவலமா இருக்கு. அது வெள்ளைக்காரன் சட்டம் அப்படி இருக்கு. மற்ற நாட்டில போய் யாரையும் சுட முடியாது. ஒரு அரசு அதிகாரி போய் சுட்டான்னு வச்சு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இங்க அப்படி இல்லை. காவல்துறை அடிச்சு கொண்டாடு கேட்கறதுக்கு ஆள் இல்லை.
இதை அடிச்சு கொண்டாங்களே, ஒரு காவலாளி அடிச்சு கொண்டாங்க. ம். ஆமாங்க ஆமாங்க இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒழுக்கமின்மைக்கு காரணம். காரணம் இந்த குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது. அந்த பொம்பளை பத்தி எந்த தகவலும் இல்லை. அந்த நகம் காணா போச்சுன்னு சொல்ற அவளை பத்தி இன்னைக்கும் தகவல் காணும். ம். ஆமாங்க அது காணா போச்சு இல்லையா, அது யாரு என்ன, இன்னும் அது விசாரணைக்கு போயிட்டு தான் இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட அது மாதிரி ஆச்சே, 4 மாசம் ஆகி போச்சா. அந்த பொம்பளை என்னானா, அவ என்ன திருடனால இல்லையா, முதல் நகை இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் இயற்கை இப்படியெல்லாம் அக்ரூவ் பண்ணுது. இதுக்கெல்லாம் யாரு, இந்த அழிவு தான் காரணம். இந்த அழிவு திருப்பி நம்ம எங்க வர்றோம், இயற்கை இந்த அழிவெல்லாம் பண்ண வைக்குது. சரி நல்லவனுக்கு காலமே இல்லைங்கிற சொல்ல வைக்குது. அவன் எதை பார்த்தான்னு தெரியல, அவன் எதை பார்த்து அவனை அடிச்சு கொண்டான்னு தெரியல. எப்படியே போயிட்டு இருக்கு. இதான் யோசிக்கிறேன் நான். அப்ப எவ்வளவு நேர்மையா நம்ம எவ்வளவு கவனமா நம்ம இருக்க வேண்டியிருக்கு பாருங்களேன். எவ்வளவு. அப்ப அடுத்தவங்ககிட்ட அடிமையா போறனால இந்த மாதிரி நடக்குது. சுயமா இருந்தா யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுங்க. என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாதுங்க. வாங்கினா தானே அக்க போருங்க. அவங்க சொன்னதை கேட்க வேண்டியது வருங்க. சும்மா இருந்தாலே வம்பு இழுக்கிறவங்க. அப்ப அனைவரும் சுய தொழிலை நாம் கொண்டுட்டு வரணும். அதான் இந்த நோக்கமே. நாம் சுயமா நிற்கும் பொழுதுதான் சில தவறுகள் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா அவன் சொல்றதுக்காக போய் பேச வேண்டியிருக்கு. அவன் சொல்றதுக்காக இது எவ்வளவு நடக்குது பாருங்களேன். அதுதான் நான் சொல்றேன். சரி, அடுத்தது படிங்க. கொண்டு கூட்டு நிலை யாதாயினும் ஒரு மையத்தை மனிதன் அடைகிற முயற்சியாகும். எந்த மையத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் பிரச்சனை உள்ளது. இயற்கையை அறிந்து கொண்டு அதனுடைய நீண்ட கால நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்பவன் ஞானி. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே திட்டமிடுபவன் அஞ்ஞானி. இந்த கொண்டு கூட்டு நிலையோடு இந்த புத்தகத்தில் நமது படிப்பு முடிந்து விடுகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 3வது நிலை. 4வது நிலையில இது கிடையாது, 5வது நிலையில இது கிடையாது. ஏன்னா 4, 5 பேசுறதுக்கு ஆள், இதுக்கே ஆள் கிடையாது. இதை வந்து கொண்டுட்டு போய் கொடுக்கணும். இது மலிவான கண்டுபிடிப்பு தான். இந்த மலிவான கண்டுபிடிப்பு நான் நிரூபிக்கணும், நீங்க நாம வந்து யோகத்தில் இருக்கிறனால இதை யாரும் நிரூபிக்க தேவையில்லை. சட்டம் வந்து ஏத்துக்காது. சட்டம்ங்கிறது போலி சட்டம். இது வெள்ளக்கார சட்டமா இருக்கனால அப்படியா, சரி அப்படின்னா எல்லாம் பண்ணி காட்டும் அப்படிம்பாங்க. யோக முறையில நம்பிக்கை சுத்த. நமக்கு தெரியுது சாதாரண உணவு சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போய் நோய் வந்துடணும். அரசாங்கத்துக்கு சாதாரண உணவுக்கும் நல்ல உணவுக்கும் வித்தியாசமே தெரியாது. அரசாங்கத்துக்கு சாதாரண உணவுனா என்ன, ஆரோக்கியம்னா என்னன்னா அரசாங்கத்துக்கு தெரியாது. அரசாங்கத்துக்கு கூறுகொட்ட ராசா, கூறுகொட்ட ராணி, கூறுகொட்ட அரசாங்கங்கிற மாதிரி தான். என்னது, உலகமே அப்படித்தான் இருக்கு. உலகமே கூறுகட்ட அரசாங்கம் தான். இது தனி ராஜ்யம். இது 7ஆம், இப்ப ஏன்னா எல்லாமே 5ல தான் இருக்காங்க. 5, 6 தாண்டல. நாம 7 நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து உலகமே 5, 6ல தான் இருக்கு. நாம எதை நோக்கி போறோம், 7ல போறோம். அப்போ 5, 6ல தான் இருந்துட்டு இருக்குன்னு நீ என்ன பண்ண போறீங்க, யார்கிட்ட போய் என்ன சொல்ல போறீங்க? ஆரோக்கியம் உணவுல இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மருந்து சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் இது வரைக்கும் நிரூபிக்கவே இல்லை. மருந்து சாப்பிட்டாச்சு ஆரோக்கியம் நல்லா சொல்லுவாங்க. விருந்து மருந்து 3 வேளைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. விருந்து மருந்து, அதான் 3 தடவை மருந்து சாப்பிட்டா அதோட முடிஞ்சு போச்சு. என்னது, அதுக்கப்புறம் அந்த நோய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்ப எங்க இருக்கா அப்படி ராஜீவ் காந்தி அப்படியே அதை சொல்லி வச்சாங்க. இன்னைக்கு மாறி போச்சுங்க. அன்னைக்கு அப்படி சரியா இருந்திருக்குமே, என்னமோ இப்ப மாறியாச்சுங்க. சரி, அப்புறம் நீங்க எல்லாரும் மாத்திரை சாப்பிட்டு தானே இருந்திருப்பீங்க. ஏன் நல்லா ஆகல? அது இங்க போச்சு. அது குறைஞ்ச வச்சு அது முயற்சி பண்ணிடக்கூடாது. விருந்து மருந்து 3 வேப்ப விருந்து மருந்து 3 வேலைன்னு சொன்னா என்னன்னு யாரும் சிந்திக்கவே இல்லை. அதனால வள்ளுவர் சொன்னாரு, மருந்து என வேண்டாமம் வியாக்கைக்குன்னு சொன்னார். அப்ப 3 வேளைக்கு அப்புறம் மருந்து தேவையில்லைங்கிறது அர்த்தம். அதுக்கு பேரு விருந்தோ மருந்தோ 3 வேளைக்கு அப்புறம் தேவை. அது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு உடம்பு கெட்டு இருந்தா, அது ரொம்ப லேசாக இருந்தாலும் எப்படியோ அந்த சொல்ல விளக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஆனா அது விளக்க முயற்சி பண்ணா எல்லாமே தப்பா போயிடும். திருவள்ளுவர் சொல்றதை எடுத்தாதான் கரெக்டா வரும். ஆனா ஒண்ணு, மருந்து மனிதனை சாப்பிடுங்கிறது எல்லாத்துக்கும். மருந்துன்னா என்ன தெரியுமா அர்த்தம், மருந்துனா உண்மையான பொருள், விஷம்னு அர்த்தம். கிராமத்துல சொல்றாங்க இல்லையா, மருந்து குடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதேதான். உடனே கொள்ளுது, இதை மெல்ல கொள்றான். உண்மையாலே நம்ம உடம்பு கெட்டு போனா என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? இப்ப நம்ம உடம்பு கெட்டு போச்சு. இப்ப குழந்தைகளுக்கு நேற்று போற 20 குழந்தை செத்து போச்சு இல்ல, விஷண்டா அது.
அதுக்கு பேரு கிளைகால், அதுக்கு பேரு கிளைகால்னு பேரு. இந்த விஷயத்துக்கு பேரு அந்த கிளைகால்னு கம்பெனி பேரு. ஆ? அந்த கம்பெனி தமிழ்நாட்டுல தான் தயாரிச்சிருக்காங்க மருந்து. காஞ்சிபுரம், காஞ்சிபுரம். ம். அது மூடியாச்சு. அவன் செத்தது தான். அவன் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அவனை. அவனையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 22 குழந்தை செத்தாங்க இல்லையா, அவனையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கரெக்டா கலந்து பூரா அது கம்பெனி பாருங்க, மருந்து கம்பெனி மாதிரியே இருக்கு. தகரக்குட்டையில வச்சு தகரக்குட்டையில வச்சு கலைக்கு ஊத்திட்டு இருந்திருக்கிறோம். தகரக்குட்டையில வச்சு கலைக்கு ஊத்திட்டு இருந்திருக்கிறோம். ஆமா, ஏதோ பழைய பிளாஸ்டிக் கடை, பழைய இரும்பு கடையில இருக்கு இல்லையா, அதுல மாதிரி பழைய ட்ரம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கலைக்கு ஊத்தி இருக்கிறான். அது இப்படித்தான் எல்லா லட்சணமும் இருக்குது. அப்ப ஏன் அந்த குழந்தைக்கு அது சரி வரணும்? அப்ப குழந்தைகளுக்கு இயற்கை கண்டபடி சாப்பிட்டுருக்காங்க, சளி வந்துருச்சு. அப்படின்னா சளியற்ற அப்படின்னா ஏன் பெண்களுக்கு தெரியாது, ஆண்களுக்கு தெரியாது? அப்ப குழந்தைகளுக்கு சரியில்லாத உணவெல்லாம் கொடுக்கணும். சரியில்லாத உணவு தான் இதுதான் சரியில்லாத உணவு. நான் எப்படி யோசிக்கிறேன் பாருங்க, இப்படிதான் யோசிக்கணும். நான் பொண்ணுகிட்ட சொன்னேன், பாரு குழந்தைங்களுக்கு இரும்பல் மாதிரி ஊத்தியது இல்லைங்கப்பா, பாரு இரும்பல் மாதிரி ஊத்தினா அப்புறம் உங்க குழந்தை பரலோகம் தான் போகுன்றேன் நான். அதே நம்ம குழந்தையே இருக்கக்கூடாது, யாரு வேணா இருக்கலாமா? அது 25 குழந்தை யாரு பாவம்? தமிழ்நாட்டுக்குள்ள அது எங்கே? ஹரியானா, பீகாரா? பீகார் இருக்கிற குழந்தை போயிடும். பீகார். அப்புறம் அவன் போயிடான். இதுக்கு போன வருஷம் 90 பேர் செத்து போயிட்டாங்க. இதே இந்தியாவில இருந்து போன பாருங்க, உகாண்டாவோ ருவாண்டாவோ. அவன் இதே 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 கிளைகால் தான், சேம் இதே சிறப்பு தான். அன்னைக்கும் 90 குழந்தை செத்து போய் இதே சிறப்பு சாப்பிட்டு செத்து போனாங்க. அன்னைக்கு அது வடநாட்டில் நடந்தது, பாம்பேல நடந்தது. பாம்பே, நொய்டா, பாம்பேல இருந்து தயாரிச்சு போனது. இப்ப காஞ்சிபுரத்துல இருந்து தயாரிச்சு, ரெண்டும் ஒரே தான். அந்த கிளைக்கால் ஆளை கொண்டு போடுச்சு. இப்ப சொல்லிட்டானுங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு இதை எழுதுறாரு, குழந்தைகளுக்கு நோய் இல்லாத உணவும் வேக வைத்த பழங்கள் தான் கொடுத்து பாரு. இன்னைக்கு பேர குழந்தைக்கு இன்னைக்கு மாம்பழத்தை காலை எழுந்திரிச்சு பழம் வலிக்கிட்டு அதை எடுத்து விளையாண்டே இருந்துச்சா. இப்ப மாம்பழம் வச்சிருந்தாங்க, மாம்பழத்தை அறுத்து காலையில் சொன்ன பாருங்க, மாம்பழத்தை எடுத்து நிறைய நல்லா இருக்கு, நல்லா சாப்பிடுச்சு. அப்புறம் தான் வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு. ரைட், ஓகே, ஓடு, முடிஞ்சு போச்சு. இப்ப அது எது கீரை சோறு அதெல்லாம் குழந்தைக்கு தெரியும், குழந்தை எடுத்துக்காது. இங்க நப்பி விட்டாச்சு இல்ல, அது என்ன ஜீரணமாய் வெளியே போறதுக்கு அது 4 மணி நேரம் ஆகும். குழந்தை எடுத்துக்கவே எடுத்துக்காது, குருவி மாதிரி சாப்பிட்டு விட்டுரும். நீங்க தான் நாமளே என்ன பண்றோம், மன விரடு போட்டு நம்மளே திணிக்கிறோம். நம்ம திணிக்கிற மாதிரி குழந்தையும் திணிக்கிறது. கரும 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 கரும. நாம திணிக்கிற குழந்தைகளுக்கு இருக்குது இவ்வளவுதான், 100 கிராம் தான் இறப்பி இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், குருவி சோப்பு மாதிரி. அதுல கொண்டு 7 லிட்டர் இனிக்கிறது, அது திணிக்கிறது. அது இப்படின்ட்டே கிடக்கும், இப்படிங்க வேண்டாங்குதுங்க. ஆமா, போற்றி திடீர்னு இதெல்லாம் ஒரு கொடூரமான அந்த பழக்க வழக்கங்கள். தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. நான் எலுமிச்சி பழத்தை பிடிச்சி சக்கரை போட்டு கொடுத்துருவேன். அதை உடனே சாத்தா நீர் குடிச்சிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கொடுத்துருவேன். கரெக்டாக ஒரு 100 மில்லியாவது கொடுத்துருவேன். இனிப்பு புளிப்பு போட்டா அது குழந்தை பிடிக்கும். அது பேரே தாத்தா நீர்னு பேர் வச்சிருச்சு. அதே சொல்லு, தாத்தா நீர் அப்படின்னு பேர் வச்சாச்சு. தாத்தா உருண்டை, பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கடலையும் சக்கரை போட்டு அடிச்சு, ஒரு பேரிச்சம்பழத்தை போட்டு அடிச்சா முழு நல்லா இருக்குல்லாட்டு தாத்தா உருண்டை நல்லா இருக்குது. அதவே தட்டையை தட்டி கொடுத்தா பிசுக்கோத்து, தாத்தா பிசுக்கோத்து. இப்படித்தான் ஊட்டணும், அது வேற வழியே கிடையாது. அதனால இந்த குழந்தை தப்பிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால சொன்னேன், தெரியாதனமும் இல்லப்பா அதெல்லாம் ரைட். நம்ம உணவு பழக்கம் சரியா இருந்தா ஒண்ணு இல்லை. எவ்வளவு குழந்தை அப்போ நம்ம கண் முன்னாடி குழந்தைய துடிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த குழந்தை சாகும்பொழுது எனக்கே செய்தி பார்க்கும்போது எனக்கு உடனே சொல்லிட்டேன்ப்பா, அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய உருவாக்கியிருப்பாங்க, அப்புறம் எவ்வளவு தவம் இருந்திருப்பாங்க, இப்படி எல்லாம் கற்பனை வருதா இல்லையா? நினைச்சு பார்த்தா நடுங்குது. அப்போ குழந்தைகளுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தைகளுக்கு இதோட நிறுத்திக்கிறேன். குழந்தைகளுக்கு பல்லு முளைக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏற்கனவே பேசியிருக்கு, பல்லு முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால், அது 1 வருஷம் 1.25 வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பல்லு முளைக்க ஆரம்பிச்சுன்னா உடனடியாக பழச்சாறுகளுக்கு பயன்படுத்தணும். மெல்ல மெல்ல பழச்சாறுக்கு பயன்படுத்தி வேக வைத்த பழங்கள் கொடுத்து பழக்க சொல்றாரு. அந்த மாதிரி 15 வயசு வரைக்கும் பழங்கள்லயே கொடுத்து அகத்தூய்மை செய்ய வேண்டும். உணவுங்கிற பேரிட அகத்தூய்மை செய்யணும். இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க, உட்கொள்ளுதலின் பேரில், உட்கொள்ளுதல்னு பேரு, உணவுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உணவுனா உள்ள திணிக்கிற பொருள்னு அர்த்தம். நீங்க உணவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உணவுன்னு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? சாப்பிடுறது, சத்து கிடைக்கிறது, சுவையா சாப்பிடணும். அது அடிப்படையே தப்பு.
அந்த சிந்தனையே தப்பு. உணவுனா உள்ளே திணிக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரிங்க சரிங்க நீங்க வாயில மண்ணை போட்டாலும் உணவு தான். சரிங்க. உணவுனா உள்ளே திணித்தல்னு அர்த்தம். என்னது உணவுனா? உட்கொள்ளுதுன்னா உள்ள திணிக்கிறது. அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சுக்கிட்ட? சாப்பிடுறது பாசமா உடம்பு வளர்த்தறக்கு சாப்பிடுறது சுவையா இருக்குது அப்படின்னு சாப்பிடுறோம். இப்படி நான் இந்த இனியனுங்கிற மரமாட்டை இப்படித்தான் நினைச்சேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் ஒரு கூறுகட்ட முட்டை தான். தமிழ்ல அப்படி தெளிவா சொல்லி இருக்குது. உள்ளுன்னு பேரு. உள் அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம். உள், உண், உள், உண், உண், உண்ணல், உணவு அப்படி திரிஞ்சு வரும். உள்ளல்னு பேரு, உண்ணல்னு பேரு, உணவுன்னு பேரு. உள்ளே தள்ளுவதால் உணவுன்னு பேரு வச்சான். சரி சரிங்க. உள்ளே தள்ளுவதனால் உணவு. அது பேரு, அந்த செயல்பாட்டுக்கு அது பேர் வைக்கணும் இல்லையா? செயல்பாடு, அதுக்கு ஒரு பொருள் வேணும் இல்லையா? அப்ப உள்ளே தள்ளக்கூடிய பொருளுக்கு பேரு உணவு, அவ்வளவுதான். அது நல்லதா கெட்டதாங்கிற அப்புறம். என்னது? சரிங்க. தண்ணி குடிச்சாலும் உணவு தான், வாயில மண்ணு போட்டாலும் உணவு தான், பீடி குடிச்சாலும் உணவு தான், வாயில சாராயத்தை குடிச்சாலும் உணவு தான். என்ன உள்ள தள்ளுறே இல்ல? என்னது? தள்ளுறோம்னா இப்ப புரிஞ்சுக்குங்க. இதுதான் தமிழ் இருக்கிற வேர். தமிழ் இருக்கிற வேர்னா அதுக்கு என்ன பொருள்னு தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, உலகத்துல எந்த மொழியிலும் கிடையாது. ஆங்கிலத்துல உணவுக்கு என்னங்க பேரு? ஆங்கிலத்துல உணவுக்கு என்ன பேரு? ஃபுட்டு. FOOD, அவ்வளவுதான். அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. எந்த வேர்ச்சொல்லோ பழமொழியோ அதுக்கு பின்னாடி எதுவும் மானங்கட்ட மொழி தமிழ் மொழி, ஆங்கில மொழி. வேர்ச்சொல்லே கிடையாது. உணவுக்கு பிரிச்சோம்னா வேர்ச்சொல் வருது. உள், உண்ணல், உணவு அப்படி வருது. உண்ணல்னு பேரு, திண்ணல்னு பேரு. இப்படி பல வகையில உணவு உள்ள தர்றதுக்கு பேரு பல வகையில சொல்லலாம். 10-15 சொல்லல் நம்ம சொல்லலாம். திண்ணல், உண்ணல், அருந்துதல், இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா இந்த உணவுன்னு வருகின்ற பொழுது அது உள்ளே தள்ளுகின்ற ஒரு பொருள், அவ்வளவுதான். கொய்யாப்பழம் தின்னாலும் உணவு தான், இட்லி தின்னாலும் உணவு தான். அது என்ன, அதுக்கு பின்னாண்டதான் நாம ஆராய்ச்சி பண்ணி வள்ளுவர் சொல்றாரு, மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதுங்கிறார். உடம்புக்கு மருந்து வேண்டாம் அப்படின்னு என்ன? அருந்தியது அற்றது. இப்ப நான் காலையில் பார்த்தா டீ குடிச்சேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ குடிச்சாங்க, கொஞ்ச நேரம் டீ கொடுத்தாங்க. அது தண்ணீர் கிடையாது, அது தண்ணியில செய்யப்பட்ட உணவு. என்னது? தண்ணி கொடுக்கல, திரவ உணவு கொடுத்தாங்க. அதுல எல்லா வகையான சுவை இருக்கிறது. இனிப்பு இருக்குது, எலுமிச்சை பழம் இருக்குது, பால் சுவை, என்னென்னமோ இருக்குன்னு வச்சுக்கோமே. அது வள்ளுவர் அதை சொல்லல. அருந்தினால் அற்று போகுது. அருந்தினால் தண்ணீர் மட்டும்தான். அருந்தினால் சித்த நேரத்தில் அது காணா போயிடும். கொஞ்சம் ஒரு 50 மில்லி சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல இருக்காது. அப்படியே ஒரு பொருள் இருக்குது. அந்த தண்ணீர் உள்ளே போய் எல்லாத்தையும் கழுவி ரத்தத்தை எதை கெடுதலும் பண்ணாம அங்க இருக்கிற கழுவுதலையும் வெளியே, அந்த அழுக்கையும் வெளியே தள்ளி விட்டு இதுவும் வெளியே போயிடும். இதைத்தான் வள்ளுவர் அழகா எழுதினார். இது இந்த பின்னாடி அந்த படுவாவிகள் புரிஞ்சு கொள்ளாம அருந்துதல்னா அருந்தியது அற்றதுனாவே உணவுன்னு போட்டான். அருந்துதல்னாவே நீரைத்தான் குறிக்கும். இப்போ காப்பி அருந்துகள்னு சொல்லுவாங்க. சில பேர் காப்பி அருந்துங்கள், இளநீர் அருந்துங்கள், கரும்புச்சாறு அருந்துகள், அதுக்கும் பொருள் தான். தண்ணீர் அருந்துகள் சொன்னாலும் பொருள் தான். ஆனால் தண்ணீர் ரத்தத்தை கெடுக்காது, மற்ற உணவுகள் ரத்தத்தை அப்படின்னு வள்ளுவர் அழகா எழுதுனத இந்த மோடு முட்டிக விவரம் தெரியாத தமிழ் புலவர்கள் தப்பா எழுதி தமிழ் சமூகத்தை நாசம் செய்து விட்டார்கள். இது 1000 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த தவறு. 1000 ஆண்டுக்கு முன்னாடி தப்பு நடந்திருக்குது. அது வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. ஏன்னா தண்ணீரை வைத்துக் கொண்டு நோய் குணமாக்க முடியும், கீரையை வைத்துக் கொண்டு குடலை சுத்த முடியும். ரெண்டையும் ஒழுங்கா எழுதி தன்னுடைய கொடிய நோய்கள். நீங்கெல்லாம் நோயை பத்தி எங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க நீங்க. ஆனா வெங்கடேசன் அவருக்கு 10-12 நோய்கள் வந்துருச்சு. கடுமையான உடல் எடை, கடுமையான வயிறு பெருத்தல், கொழுப்பு, அது இது எல்லாம் சக்கரை நோய் எல்லாம் 10-12 நோய் வந்தாச்சு. மூட்டு வலி, முழங்கல் எல்லாம் வந்தாச்சு. அவரு சொந்தமா ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னா நடக்கிற காரியம் அது. எத்தனை படிப்பு படிச்சிருப்பாங்க, எத்தனை நூல் ஆராய்ச்சி பண்ணி படிச்சு சொந்த உடம்ப தயார். இன்னைக்கு நான் என்ன பண்றேன், அவரு கூட காசு சம்பாரிச்சிருக்க மாட்டேன். இப்ப நான் சம்பாரிச்சிருக்கேன். உங்களுக்கு 6 லட்சம், அவருக்கு 1 லட்சம் வாங்கிட்டேன் நான். இப்போ அவரு 10 பைசா கூட வாங்கல. அவர் புத்தகம் அடிக்கிறதுக்கு காசு இல்லை. என்னது காசு இல்லை. மகாலிங்கன்னு ஒரு தொழிலதிபர் ஏபிடி மகாலிங்க
சக்தி சுகர் மகாலிங்கம் வந்து பார்த்துட்டு ஆஹா அற்புத நூல்றான்னு சொல்லிட்டு தமிழர்கள் ஒருத்தர் வாங்கி படிக்க வேண்டும். மனிதன் பிறக்கிறான், இறக்குறான், ஓடுறான், வர்றான், பணம் சம்பாதிக்கிறான், இதெல்லாம் பாடுபடுறான். ஆனா கடைசியில நோய்வாய் படுகின்ற பொழுது அவன் மாற்றிட்டு சீரடிக்கிறான் பாரு. அதற்காக அவன் கலையை கற்றாக வேண்டும் என்பதற்காக கடப்பார நாயத்தோடு நீரை அருந்தினால் நோயை குணமாக்கலாம் என்று கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு பாருங்க. இது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேருன்னு சொல்லிட்டு தமிழர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை நான் செய்கிறேன்னு அந்த முன்பக்கம் 3 பக்கம் எழுதியிருக்காரு. அப்ப எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் நம்ம தமிழர் நம்ம இருக்கிறோம். வெங்கடேசன் தோன்றவில்லை என்றால் மகாலிங்கம் 2 பேர் இல்லைன்னா என்ன நடக்கும்? தெரிஞ்சிருக்காதுங்க இந்த கலை. தொழிலதிபர் அருட்செல்வர் மகாலிங்கம் மட்டும் இந்த பூமியில தோன்றலைன்னா இந்த புத்தகம் நமக்கு வந்துட்டு போறது. இந்த புத்தகத்தை எழுதக்கூடிய வெங்கடேசன் இல்லைன்னா இயற்கை யாரையில உற்பத்தி பண்ணிட்டு போகுது பாருங்க. இப்ப இணையும் தான் இயற்கையை உற்பத்தி பண்ணிருக்கு. இப்ப இணையை உற்பத்தி பண்ணது யாரு? இயற்கை தான். இப்ப பிடிச்சி காய்ச்சின்னு சொல்றது யாரு? இயற்கை தான். கொஞ்சம் அடக்கமா பேசுன்னு சொல்றது இயற்கை தான். கொஞ்சம் கோபமா பேசுன்னு சொல்றது இயற்கை தான். எல்லாமே இயற்கை தான். அதுங்க அப்பதான் ஏற்குங்க. அந்த கடினமா பேசினாதான் எங்களை மாதிரி இருக்கிற அளவுக்கு ஏற்கு. மென்மையா பேசணும் போங்க அப்படின்ட்டு போயிருவோம். உரைக்கிற மாதிரி சொல்லணும். மண்டையில ஏற சொல்றாங்களா மேல உரைக்கிற மாதிரி சொல்றேன். உரப்பு பத்தலடா அப்படிங்கிறது மண்டையில என்ன சொன்னாலும் மண்டையில வாத்தியார் சொல்ற மாவனை கொண்டு போடுவேங்கிறாரு. வாத்தியார் சொல்றாரு ஆசிரியர் மாவனை படிச்சுட்டு வரலன்னு ஒண்ணு கொண்டு போடுவேன் அப்படிங்கிறாரு. மந்த புத்தியில் கிடக்குறோம் இல்லைங்க, அதனால உரைக்கும்படியா சொன்னா விழிப்படையுதுங்க. சரி, அப்ப உரைக்கும்படியாக இரவு 8 மணிக்கு பேசுவோம். நன்றி.